Welcome back to our channel Kritika Energy Essence. So டிஆர்பியோட இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ், அதாவது அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 25/9/2024 யூஜி டிஆர்பி அப்பாயின்மெண்ட். ஸோ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டிருக்கு. பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வு அது எப்போ நடக்கும்? எஸ்ஜிடி இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வில் என்ன ப்ராசஸ் இருக்குது? தமிழ்நாடு தகுதி தேர்வு, அதாவது தமிழ்நாடோட ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ வரும்? பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு இருக்கும், எப்போ இருக்கும்? எந்தெந்த அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் இருக்குது, எதெல்லாம் வாய்ப்பு இருக்குது? ஆனுவல் பிளானர், இதை பற்றினது தான். ஸோ நிறைய நியூஸ் சேனலில் நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. அதை பற்றின நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், நமக்கு நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்பி கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் புதிய நியமங்கள் ஒரு பார்வை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரிலேட்டடான எஸ்பெஷலி டிஆர்பி எக்ஸாம், இப்போது நம்ம இந்த ரயில்வே எக்ஸாம், ஸோ என்னோட ஃப்ரெண்டோட தம்பி ரயில்வே எக்ஸாம் கேட்டிருக்கிறதுனால ஸோ நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதை பற்றின வீடியோவும் அடுத்து வரும். டிஎன்பிசி குரூப் 4க்கான நெக்ஸ்ட் இயர்க்கான மோட்டிவேஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் வீடியோஸும் வரும். ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை, என்னோட ஜேர்னியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டிஆர்பியோட இம்பார்ட்டண்ட் அப்டேட், அப்பாயின்மெண்ட் அப்டேட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் யூஜி டிஆர்பி. ஸோ கிட்டத்தட்ட யூஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் 6 மாத காலம், அதுவும் கடைசி 3 மாத காலம் மிகப்பெரிய ஒரு டெடியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். க்ரூஷியல் டைம் ஃபார் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் இந்த பார்டரில் சிவி போயிட்டு வந்த கேண்டிடேட்ஸ்க்கும் ஆல்ரெடி செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கும் ரொம்ப ஒரு க்ரூஷியல் டைம்னு சொல்லலாம். ஸோ இந்த கேஸு, ஸ்டார் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியில் வர்றதுக்கே அவ்வளோ சிரமமாக வந்துருச்சு. ஸோ அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் ஏற்கனவே நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ். எக்ஸாம் அப்பாயின்மெண்ட் 25 தான், 26 தான் அப்படிலாம் நான் போன தடவையே அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ இன்னைக்கு அதை பற்றி நம்மளோட பள்ளிக்கல்வித்துறை, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களோட வாயிலேயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பட்டதாரி ஆசிரியருக்கு நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டை நாங்கள் தான் நிர்வாக ரீதியாக சரி பண்ணியிருக்கோம். பணி நியமனங்கள் விரைவில் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ ஆசிரியர் நிதி சுமை காரணமாக நாங்கள் போட மாட்டீங்களான்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய சேனலில் அந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு திடீர் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இனி ஆசிரியர் தேர்வுகள் இனி இல்லை, ஆசிரியர் தேர்வுகளுக்காக காத்திருப்போருக்கு பேரதிர்ச்சி, இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் திரும்ப சொல்கிறது ஒன்று தான். ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் கட்டாக போயிடுவோம். யூஜி டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ், நான் என்ன மேடம், செலக்டட் கேண்டிடேட்ஸ், பார்டர் லைன் கேண்டிடேட்ஸ் 2 பேருக்குமே ஹோப் இருக்கு. இன்னமும் சொல்றேன், நீங்க ப்ராப்ளம் இவ்வளோ இருக்கு, நீங்க எப்படி வேகன்சி இன்க்ரீஸ் வரைக்கும் பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னோட அப்சர்வேஷன்ல இன்னுமே லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இதுக்கு வேகன்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ்க்கு ஒருவேளை ஃபேஸ் 2வா வேணா சிவி நடத்தி போடலாம், அது வேணா நடக்குமே தவிர, இப்போ நீங்க இந்த ப்ராசஸ்ல எந்த இஷ்யூஸும் வராது. கண்டிப்பா அடுத்ததாக யூஜி டிஆர்பியோட பணி நியமனம் கண்டிப்பா இருக்கும். நீங்க விழிமேல் விழி வச்சு காத்துட்டு இருக்கோன்றது உண்மைதான். இன்னும் கொஞ்ச காலம் தான், எல்லாம் இன்னும் கொஞ்ச காலம் தான். அது மாதிரி நீங்க அப்பாயின்மெண்ட் ஆக போறது இன்னும் சில நாட்கள், சில வாரங்களுக்குள்ள கண்டிப்பா நடந்துரும். ஒரு நம்பிக்கையோட இருங்க, மன உளைச்சலை ஏற்படுத்திக்காதீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கண்டிப்பா உங்களோட சர்வீஸை கரெக்டா கொடுங்க. யூஜி டிஆர்பி அப்பாயின்மெண்ட் வெரி வெரி சூன், அதுதான் நான் சொல்லுவேன்.
ஸோ ஹிடன் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும், முக்கியமாக அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து நமக்கு இப்போ வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஜிஓ வந்து வரதுக்கு முன்னாடியே சொன்னேன் பிலிட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் வந்து. ஸோ அது மாதிரி இந்த ப்ராசஸ்ல இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் ஹிடன் இஷ்யூஸ் இருக்கும், அவ்வளவுதானே ஒழிஞ்சு இதை நிறுத்தணும் நடக்காது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. டிஆர்பியும் சரி, செலெக்ஷன் ஆனவங்களும் சரி, நான் இது வந்து யாருக்கும் ஆதரவான பதிவு கிடையாது கண்டிப்பா. ஸோ யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆயிருக்கவங்களுக்கான பணி நியமங்களை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். சரி மேடம், செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் நாங்கள் எழுதியிருக்கோம், 60 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரைக்கும் வந்து நமக்கு வந்து கீ ஆன்சர் வெளியிடலை, ஸோ இது போயிட்டு இருக்கு, ப்ராசஸ்ல இருக்குன்னு பதில் சொல்லிட்டே இருக்காங்க, என்ன எப்போ வரும் அப்படின்னா யூஜிடிஆர்பியோட விஷயம் முடிஞ்சோன சரி கீ ஆன்சருக்கும் யூஜிடிஆர்பிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறது புரியுது. ஆனா அடுத்தடுத்து கரெக்டான முறையில வரும். எஸ்டிடி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, கூடிய விரைவில் வந்து நமக்கு கீ ஆன்சர் வெளியிட்டுருவாங்க. கீ ஆன்சர் அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைம் வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ உத்தேச விடை குறிப்பு கண்டிப்பாக சீக்கிரமே டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து வரும். ஃபர்ஸ்ட் யூஜிடிஆர்பிக்கான ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறமா இதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறது. பாஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போ கால்பர் ஆகுமா மேடம்? நியூ ஃப்ரெஷர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிஎட்ல படிச்சுட்டு இருக்கவங்க, செகண்ட் இயர் படிக்கிறவங்க, அப்புறம் போன வருஷம் தான் முடிச்சவங்க நிறைய பேர் கேட்கறது டெட் எப்போ மேடம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்னு சொல்லிட்டே தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆனால் ஆக்சுவலாக ஆசிரியர் தகுதி தேர்வு வருடம் இருமுறை நடத்தணும். இந்த முறை 2 வருடமா ஆயிடுச்சு, 3வது வருஷமா இது இருக்கு, அதனால இந்த வருஷம் கண்டிப்பா நடந்துரும். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான பணிகள் வந்து இருக்குன்றத இதுல கெசட்லயே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த வருட கண்டிப்பா நடக்கும். அக்டோபர்ல இறுதிக்குள்ள நோட்டிபிகேஷன் வந்து டிசம்பருக்குள்ள எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அக்டோபர் ஃபர்ஸ்ட்லேயே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கு. பிஜிடிஆர்பி எப்போ வரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு நவம்பர்ல வரலாம், அப்படி இல்லைன்னா ஜான்வரியிலையும் வரலாம். நான் எனக்காகவோ யாருக்காகவோ இந்த வருஷமே வந்துடும் அப்படின்றத சொல்ல விரும்பல. ஸோ ஃபர்ஸ்ட் டெட் நோட்டிபிகேஷன் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆனுவல் பிளானர் படி டிஆர்பி நோட்டிபிகேஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெட் நோட்டிபிகேஷன் வரணும், அதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம பிஜிடிஆர்பி பத்தி பார்க்கலாம். அதற்காக பிஜிடிஆர்பி வராது, லேட் ஆகும், அடுத்த வருஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ ஜான்வரியில் போட்டாலும் உங்களுக்கு மே மாதத்துக்குள்ள உங்களுக்கு போஸ்டிங் வரதான் போகுது. நம்ம படிச்சுட்டோமா, ஸோ நவம்பர்லேயோ டிசம்பர்லேயோ எக்ஸாம் புது சிலபஸ் அப்டேட் பண்ணிவிட்டு அவங்க ஜான்வரியில் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை போடலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸாம் சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிராஸ்டிக்காக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு சிலபஸ் சேஞ்சுக்கு தேவையான டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது 3 months தான். ஆனால் நமக்கு எவ்வளோ தேவைப்படும்ன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ இருக்கிற தகவல்களில் இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கிற சிலபஸில் நம்ம தரவாக இருப்போம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்பாயின்மெண்ட் இன் ப்ராசஸ் அப்படிங்கும்போது யூஜிடிஆர்பியும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அப்பாயின்மெண்ட்டும் கண்டிப்பாக ப்ராசஸில் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. புதுசாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுத முடியும். செகண்ட் கிரேடாக இருந்தாலும் சரி, யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி. 2026க்குள்ளே இன்னும் 19,000 பேர் போட போகிறாங்க அப்படின்னா நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பணி நியமன தேர்வு எழுத முடியும். அதனால் அதில் தெளிவாக இருங்க. பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப வெல் வேர்ஸ்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர முடியும். அதனால் உங்களோட ப்ராசஸ் ஆஃப் ஸ்டடிங், அதாவது உங்களோட ஸ்டடி பிளானை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ரியல் ஃபேக்ட் அபவுட் நியூஸ், ஆசிரியர் தேர்வு வாரியம் பார்த்தினா நியூஸ் இந்த வாரம் வராது, இந்த மாதம் வராது, இந்த வருஷமே வராது, அடுத்த வருஷம் தான் வரும், அடுத்த வருஷம் தான் நோட்டிஃபிகேஷன் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரட்டும், நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மன உளைச்சல் படுத்திக்காதீங்க. நம்ம எக்ஸாமை கிளியராக எழுதிட்டோம், நம்ம செலக்ட் ஆகிட்டோம், கண்டிப்பாக சீக்கிரம் வந்துடும். என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. வேலையை விட்டுட்டு இருந்தவங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நாங்கள் 3 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு பார்த்துட்டு இருந்த வேலையும் செலக்ட் ஆகிட்டோன்றதுனால வெளியில் போக சொல்லிட்டாங்க. எல்லாம் புரியுது, ரொம்ப சிரமமான சூழ்நிலை தான். ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் வேலைக்கு போனதும் நல்ல விஷயங்களை
உங்களுக்கு நல்ல பக்கத்துலேயே வேலை கிடைக்கணும், சீக்கிரமாக வேலை கிடைக்கணும், நீங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு வர மாதிரியான ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரியான பாசிட்டிவ் தாட்ஸில் வந்து மனசு செலுத்துங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த நியூஸ் சேனலில் நேற்று வந்து ஒரு நியூஸு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது, வேலையே கிடைக்காது நிதிச்சுமை காரணமாக அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதிலும் நான் வெயிட் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட சொன்னது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு அதை இப்போ வந்து அவரே சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய எப்படி சொல்கிறது, ஸோ நம்மளோட ஆசிரியர்களோட முயற்சி, எழுதியிருக்கவங்களோட முயற்சி, நிறைய தலைவர்களை பார்க்கறது, அவங்கக்கிட்ட வந்து மனு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஆசிரியர் பணி நியமனத்தை நிறுத்தக்கூடாது, 10 வருஷமாக நடத்தாமல் இருந்தது, சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பணி நியமனம் விரைவில் நடத்தப்படும்னு அமைச்சரும் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. அதனால எல்லாமே நல்லபடியாக சீக்கிரமாக முடியுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ டிஆர்பியை நம்பி படிச்சுட்டு இருக்கோங்க, கண்டிப்பாக உங்களோட ப்ராசஸை கண்டிப்பாக இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜேர்னி, அதாவது வேலைக்கு போக போகிற ஜேர்னிக்கும் போனதுக்கப்புறம் உள்ள ஜேர்னிக்கும் கண்டிப்பாக கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அதை லைக் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.